கதையிலேருந்து ஹிந்தி கற்றுக்கலாம் வாங்க. दूध में पानी, பாலில் தண்ணீர். एक व्यापारी था, ஒரு வியாபாரி இருந்தார். वह दूध का व्यापार करता था, அவர் பால் வியாபாரம் செய்து வந்தார். दूध का व्यापारனா பால் வியாபாரம். கர்த்தா அப்படின்னா செய்தல். वह दूध में आधा पानी मिलाकर बेचता था, அவர் பாலில் பாதி தண்ணீரை கலந்து விற்பனை செய்தார். ஆதா பானி அப்படின்னா பாதி தண்ணீர், மிலாக்கர் அப்படின்னா கலத்தல், பேஜ்தானா விற்பனை. एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया, ஒரு நாள் அவர் ஒரு பெரிய தொகையை கொண்டு மாடு வாங்க சந்தைக்கு சென்றார். பஜார் அப்படின்னா சந்தை, கரித்னே அப்படின்னா வாங்குதல், காய்னா மாடு, ரக்கம் தொகை. ராஸ்தே மே உஸ்னே ஏக் தாலாப் தேகா, வழியில் அவர் ஒரு குளத்தை பார்த்தார். ராஸ்தா வழி, தாலாப் குளம், மிட்டி மண், நதி ஆறு, தேகா அப்படின்னா பார்த்தார். उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा, குளத்தில் குளித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுக்க விரும்பினார். தோடி தேர் கொஞ்ச நேரம், சிறிது நேரம், நஹாக்கர் குளித்துவிட்டு, चाका அப்படின்னா விரும்புதல். वह रुपये की थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा, அவர் பணப்பையை கீழே வைத்துவிட்டு குளிப்பதற்கு குளத்தில் இறங்கினார். ரக் அப்படின்னா வெயிட், தைலி பை, நீச்சே கீழே. தாலாப் கே கினாரே ஏக் பேடு தா, குளத்தின் ஓரத்தில் ஒரு மரம் இருந்தது. உஸ் பர் ஏக் பந்தர் ரஹதா தா, அதன் மீது ஒரு குரங்கு வசித்து வந்தது. பந்தர் அப்படின்னா குரங்கு, கவ்வானா காகம், லோம்படினா நரி, கபூத்தர் அப்படின்னா புறா, பாலு கரடி. வக் பந்தர் தைலி கோ खाने की चीज समझकर ऊपर ले गया, அந்த குரங்கு உணவு என்று கருதி பையை மேலே கொண்டு சென்றது. இசே தேக்கர் வியாபாரி டர் கயா, இதை பார்த்த வியாபாரி பயந்து போனார். டர் அப்படின்னா பயம். உஸ்னே பந்தர் கோ டராயா और தம்காயா, அவர் குரங்கை பயமுறுத்தி அச்சுறுத்தினார். लेकिन பந்தர் ने इसकी कोई परवाह नहीं की, ஆனால் குரங்கு அது எதையும் பொருட்படுத்தவில்லை. பர்வா பொருட்படுத்துதல். उसने रुपये की थैली को खोला, அது பணப்பையை திறந்தது. एक रुपया पानी में डाला, फिर एक रुपया जमीन पर डाला, ஒரு ரூபாயை தண்ணீரில் போட்டது, பின்னர் ஒரு ரூபாயை தரையின் மீது போட்டது. பானிமே அப்படின்னா தண்ணீரில், ஜமீன் பர் அப்படின்னா தரை மீது. इस प्रकार पंतर ने थैली के आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को जमीन पर डाला, இப்படியே குரங்கு பையில் இருந்த ரூபாயில் பாதியை தண்ணீரிலும் மற்ற பாதியை தரையிலும் போட்டது. வியாபாரி ने जमीन पर पड़े रुपयों को ले लिया, வியாபாரி தரையில் கிடந்த பணத்தை எடுத்துக்கொண்டார். उसको मालूम हुआ कि पंतर ने पानी के पैसे को पानी में डाल दिया है और दूध के पैसे को जमीन पर, குரங்கு தண்ணீர் பணத்தை தண்ணீரிலும் பால் பணத்தை தரையிலும் போட்டது அவருக்கு தெரிய வந்தது. வியாபாரி ने मन ही मन सोचा, पंतर ने सही न्याय क्या है, வியாபாரி மனதிற்குள் நினைத்தார், குரங்கு செய்தது சரிதான். சீக் பாபுக்கி கமாயி கபி நஹி பஜாத்தி, கருத்து பாவத்தின் சம்பாத்தியம் ஜீரணிக்கவே இல்லை.
ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Subscribe to Hindi with Vino.